வணக்கம். மார்கழி 10ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 11. கற்றுக்கரவை கனங்கள் பல கறந்து செற்றார் திரளலிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் கறவைகள் பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்காங்க ஆண்டாள். ஏன்னா இது ஆயர் குளத்திலேயே சுற்றி வரதுனால நிறைய கறவைகள் பசு கன்றுன்னு இங்கே இருக்கிற ஒரு இடத்துல அவ்வளவு பால் பொங்கி வழியிற அளவுக்கு பால் அவ்வளவு கறந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே. அது மட்டும் இல்லை, இந்த ஆயர் குலத்தில் எல்லாருக்குமே ஒரு அலர்ட்டாக இருப்பாங்க. எப்படின்னா, கம்சன் எந்த நேரத்துலையும் கிருஷ்ணரை தூக்கிட்டு போக வந்துடலாம், விதவிதமாக அவனும் வதம் பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லையா. அதனால் எப்பொழுதும் ஒரு தயார் நிலையிலேயே இருப்பாங்க கிருஷ்ணரை பாதுகாக்கிறதுக்காக. அப்படி இருக்கிறவரில் ஆயர் குலமில் இருந்தவர் தான் இவளுடைய தந்தை, அதாவது இந்த தோழியுடைய தந்தை. கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு அந்த தோழியை குறிப்பிடுறான். கொடி போன்ற இடை உடையவளே. கொடி அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய மனமானது கிருஷ்ணரை சார்ந்தே, நம் எல்லோரும் கடவுளை சார்ந்தே வாழ்கிறோம் இல்லையா. நம் மனது அவரை சார்ந்தே வாழக்கூடிய கொடி போன்றவளே அப்படின்னு குறிப்பிடுறா. புற்ற அரவு அல்குல் புனமயிலே. புற்றரவு அப்படிங்கிறது பாம்பு, புனமயில்ங்கிறது மயில். எப்படி ஒரு மனிதனுக்குள் மயில் போன்ற மெல்லிய குணமும் பாம்பு போன்ற அந்த விஷத்தன்மையுடைய குணமும் இருக்குமோ, நம்ம அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பாம்பு புற்றுக்குள்ளே போகும்போது எப்படி பணிந்து போகுதோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதும் இதோடைய ஒரு உள் அர்த்தம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இங்கே ஆயர்பாடி முழுவதும் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். சுற்றத்து தோழிமார் எல்லோரும் நின் முற்றம் புகுந்து உன் வீட்டு வாசலில் காத்து கிடக்கும். நீ என்னமோ செல்வ பெண்டாட்டி அப்படிங்கிறது செல்வந்தருடைய மனைவி போல் ரொம்ப பௌசி பண்ணிக்கிட்டு என்னன்னு கூட எங்களை கேட்க மாட்டேங்கிறியே, வா நம்ம எல்லோரும் கிளம்பி கிருஷ்ணர் நாமத்தை சொல்கிறதுக்கு, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தோழியை ரொம்ப செல்லமாக அழைக்கிற ஒரு பாசுரம் தான் இந்த பாசுரம். இதில் குறிப்பிட்டிருக்க ஆழ்வார் எந்த ஆழ்வாரை எழுப்புறாங்க அப்படின்னா நம்ம ஆழ்வாரை. அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி ஆழ்வார்னு குறிப்பிட்டாலே நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் ஒரு புளிய மரத்தடியிலே உட்கார்ந்துருப்பார். எப்போ பாரு அவருக்கு விஷ்ணுநாமம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான். அவரோட சரீரம் மூலயமா அவர் எந்த க்ஷேத்திரத்துக்கும் நேரில் போகலைனாலும் அத்தனை பெருமாளும் அவருடைய கண்ணுக்குள்ளே காட்சி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனாலையும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் அதீத பாசுரங்களை அவர் இயற்றியிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுற ஆழ்வார் நம்ம ஆழ்வார். அதோடைய அர்த்தம்தான் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் நின் முற்றம் புகுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் போகலைனாலும் அவரை தேடி எல்லோ பெருமாளும் வந்தாங்க அப்படிங்கிற அர்த்தம். இங்கே குறிப்பிட்டுள்ள திவ்ய தேசம் திருமோகூர் காளமேக பெருமாள். ஏன்னா முகிழ்வண்ணன் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தை, கரிய நிறமான கண்ணன். இதை நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழியில் காலமேகத்தை அன்றி மற்றொன்றும் இளம்கதியே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதனால் இன்றைய திவ்ய தேசம் திருமோகூர் காளமேக பெருமாள். இன்றைய கோலத்தில் மயில் பாம்பு இரண்டையும் சேர்த்து காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் ஊரில் ஆருத்ரா தரிசனம் இங்கே ரொம்ப விசேஷமாக உத்தரகோசமங்கையில் நடக்கும். அதனால் நடராஜருக்கும் அழகாக பூஜை செய்யப்பட்டிருக்கு. அழகாக ஒரு நந்தியும் முன்னாடி வச்சு நடராஜர் விளக்கும் ஏற்றிருக்கேன். மயில் விளக்குகள் இன்றைக்கி மயில் அப்படிங்கிறத புனமயிலேன்னு குறிப்பிட்டதுனால மயில் விளக்கும் ஏற்றி நடுவில் நடராஜர் விளக்கும் ஏற்றி சிவ வைணவ பூஜையாக ரெண்டையும் கலந்தே செஞ்சுருக்கேன். அழகான ஆண்டாள் அலங்காரத்தையும் பாருங்கள். கோலத்துடைய ஃபோட்டோஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். சுற்றிலும் விளக்குகள், பூ அலங்காரம் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி சிவபெருமானுடைய அருளும் விஷ்ணுவுடைய அருளும் இணைஞ்சி
இதை பார்க்குற எல்லாருக்கும் கிடைச்சி சகல சௌபாகியங்களோட, உடல் ஆரோக்கியத்தோட, மன அமைதியோட, எல்லோரும் குடும்பத்தோட ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை கைகூப்பி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப தேங்க்யூ. பாய். இதோட எண்டில் சில பிக்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.